இன்று நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாபெரும் மாநாடு திருச்சி நகரில் உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. தமிழர் அரசியல் உரிமைகள், சமூக நீதிக்கான கோரிக்கைகள், மாநில தன்னாட்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விவசாய முன்னேற்றம் போன்ற பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த மாநாடு மையப்படுத்தப்பட்டுள்ளது. காலை முதலே ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரண்டு கொடிகள் மற்றும் பதாகைகளுடன் பேரணி மனநிலையை உருவாக்கியுள்ளனர். மாநாட்டின் முக்கிய அம்சமாக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உரையாற்றுகிறார். அவரது உரையில் தமிழர் அடையாளம், மொழி பாதுகாப்பு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சமநிலை, மாநிலத்தின் உரிமைகள் ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன. தமிழர் தன்னம்பிக்கை மற்றும் தன்னாட்சி என்ற கோஷம் முழங்கும் இந்த கூட்டத்தில் இளைஞர்களின் பங்கு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மாநாட்டு நிகழ்வுகள் நேரலை செய்யப்படுகின்றன. இந்த மாநாட்டில் பல தீர்மானங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்தின் நீர்வள பாதுகாப்பு, நாட்டு வளங்கள் மாநில கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை, விவசாயிகளுக்கு நிலையான ஆதரவு விலை, மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் தொழில்களுக்கு முன்னுரிமை வழங்குதல் போன்றவை முக்கியமாக பேசப்படுகின்றன. மேலும் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை உலகளவில் உயர்த்துவதற்கான திட்டங்களும் விவாதிக்கப்படுகின்றன. திருச்சி மாநாடு கட்சியின் எதிர்கால அரசியல் திசையை நிர்ணயிக்கும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலை முன்னிட்டு கட்சி தன் வலிமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாகவும் இது அமைந்துள்ளது. மாவட்ட தமிழர் அரசியல் உரிமைகள், சமூக நீதிக்கான கோரிக்கைகள், மாநில தன்னாட்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விவசாய முன்னேற்றம் போன்ற பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த மாநாடு மையப்படுத்தப்பட்டுள்ளது. காலை முதலே ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரண்டு கொடிகள் மற்றும் பதாகைகளுடன் பேரணி மனநிலையை உருவாக்கியுள்ளனர். மாநாட்டின் முக்கிய அம்சமாக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உரையாற்றுகிறார். அவரது உரையில் தமிழர் அடையாளம், மொழி பாதுகாப்பு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சமநிலை, மாநிலத்தின் உரிமைகள் ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன. தமிழர் தன்னம்பிக்கை மற்றும் தன்னாட்சி என்ற கோஷம் முழங்கும் இந்த கூட்டத்தில் இளைஞர்களின் பங்கு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மாநாட்டு நிகழ்வுகள் நேரலை செய்யப்படுகின்றன. இந்த மாநாட்டில் பல தீர்மானங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்தின் நீர்வள பாதுகாப்பு, நாட்டு வளங்கள் மாநில கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை, விவசாயிகளுக்கு நிலையான ஆதரவு விலை, மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் தொழில்களுக்கு முன்னுரிமை வழங்குதல் போன்றவை முக்கியமாக பேசப்படுகின்றன.